ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ ராசிக்கு முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்தது 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மைகள் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார், அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தெய்வ பக்திக்கும் அன்புக்கும் பண்புக்கும் அடையாளமாக விளங்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு அவங்க ராசி முதல் ஏனைய 11 ராசிகளில், மொத்தமாக 12 ராசிகளில் உங்கள் ஜனன ஜாதக அடிப்படையில் உங்கள் ராசிக்கு சனி பகவான் எந்த நிலையில் இருந்தால், எந்த ஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலன் செய்வார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது துலா ராசி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா சரராசி, ரொம்ப பரபரப்பாக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வேகம் எப்பயுமே இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் துருதுருன்னு செயல்படக்கூடிய தன்மைகள் வந்து இருக்கும். அதே நேரத்தில் தெய்வ பக்தியில் இவங்களை அடிச்சுக்கிறது ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இறை நம்பிக்கையும் இறை பக்தியும் நிறைய கொண்டவங்களாக இருக்கும். ஆனால் அந்த இறை பக்திக்கும் இறை நம்பிக்கைக்குள்ளேயும் இவங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு தான் வருவாங்க. அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு லாஜிக் மீறின விஷயங்கள்லாம் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து இது வந்து ஆன்மீகத்திலேயே அவங்க வந்து அதை அப்ளை பண்ணுவாங்க. பக்தி இந்த இயல்பாக இருக்கும். அது சின்ன வயசில் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நடுத்தர வயசுக்கு வரும்போது வந்து இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற ஒரு லாஜிக்கலான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேள்வியில் வந்து அந்த கேள்விகளெலாம் பதிலை தேடி அந்த பதிலுக்கு மூலயமா ஒரு நல்ல ஒரு ஞானத்தை அடையக்கூடிய ஆற்றல் வந்து இந்த துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசி அதிபதி வந்து அசுர குருவான சுக்கிரன். இவங்களோட கோட்பாடுகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, நாமளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். இதை இப்படி திருப்பியும் சொல்லலாம். அதாவது நம்மளை சுற்றி இருந்தவங்க நல்லா இருந்தால் நாம நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு கொள்கையோடு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுக்காகவே தன்னை சுற்றி இருக்கவங்களோட நலனுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த துளாராசிக்காரர்களுக்கு அவங்க ராசியில் சனி பகவான் அமர்றார் அப்படின்னா என்ன பலன் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் ராசியில் சனி இருக்கார் அப்படின்னா, துளாராசியாக வந்து அங்கே ராசியில் சனி இருக்கார் அப்படின்னா வந்து நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மல்டிபிள் ஆகும். அதாவது உங்களுடைய பக்தி, உங்களுடைய அன்பு, அரவணைப்பு, உங்களுடைய லாஜிக்கலான தேடல், இதெல்லாமே வந்து மல்டிபிள் ஆகி அதில் ஒரு சிறந்த உச்ச நிலையை நீங்கள் அடைவீங்க. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள், அதிகப்படியான பயணங்களை கொடுக்கும். நீங்கள் ஃபிசிக்கலாக பயணிக்கிறீங்களோ இல்லையோ, எண்ணங்கள் தாறுமாறாக பல கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் கூட. ஆனால் அது எதுவுமே தவறான எண்ணங்களாக என்றைக்குமே ஒரு நாளும் போகாது. அடுத்தவங்களுக்கு காயப்படுத்துகிற விஷயமா இருக்காது. உங்களுடைய ராசியில் தான் சனி பகவான் உச்ச பலம் பெறுறார். நீதிமான், கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசி துலா ராசியில் தான் வந்து முழு பலம் அடைகிறாருன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா, இந்த துலா ராசிக்காரர்கள் வந்து எவ்வளோ தூரம் அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட ஒரு நடுநிலையாக எப்பயுமே முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நமக்கு வேண்டியவங்கன்றதுக்காக வந்து ஒரு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு நீதியையும் மற்றவங்களுக்கு மற்ற ஒரு நீதியையும் சொல்லக்கூடியவங்களாம் இல்லாமல், நீதி எல்லாத்துக்கும் சமமானது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான பலன்களை வந்து ராசியிலே இருக்கக்கூடிய துலா ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் செய்வார். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம். ஒவ்வொருத்தருக்கும் நம்மளோட குடும்பம் அவ்வளோ முக்கியம். அந்த ஒரு ஸ்தானத்தில்
சனி பகவான் வந்து அமர்றாரு. அப்படின்னா வந்து என்ன பலன் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குடும்பஸ்தானம் மட்டும் கிடையாது. ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்றது வந்து குடும்பஸ்தானம் மட்டும் கிடையாது. தன, குடும்ப, வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். நம்மளுடைய வலது கண்ண குறிக்கக்கூடியது அதுதான். ஸோ இந்த நிலையில இருக்கிறதுனால வந்து இந்த துலா ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு வந்து இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது போக வந்து வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆ அ குடும்பம் என்னன்னா கவனமா இருக்கணும்னா என்னன்னா, அடுத்தவங்க மனசு சந்தோஷப்படணுன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து வாக்குறுதிகள் குடுத்துருவாங்க. நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுறீங்க? தைரியமா இருங்க அப்படின்ற ஒரு இத குடுத்துட்டு, அத நிறைவேத்த முடியாம தனக்குள்ளேயே சங்கடப்பட்டுட்டு, வருத்தப்பட்டுட்டு போராடிட்டு இருப்பாங்க. இது வந்து துலா ராசிக்காரர்களோட இயல்பா இருந்துகிட்டு இருக்கு. 2வது அந்த ச உங்களுடைய வாக்கு பலிதம் ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா கண்டிப்பா பலிக்குன்ற அளவுக்கு ஆத்மார்த்தமா நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ள இருந்து எடுத்து சொல்றதுனால, உங்களுக்கு வந்து உங்களுடைய சொல் வந்து கண்டிப்பான முறையில பலிக்கும். ஆழ் மனதோடு தொடர்பு பட்டு கர்மகாரகன் செயல்படும் பட்சத்தில, நீங்க என்ன சொல்றீங்களோ அது கண்டிப்பான முறையில நடக்கும். அதனால வந்து துலா ராசிக்காரர்கள் தன்னுடைய வார்த்தைகள ரொம்ப கவனமா கையாளணும். அ உங்களுக்கு உங்களுக்கான உறவுகள், நண்பர்கள்கிட்ட வந்து அவங்கள நீங்க பழிக்கிற விதமா ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா, அது நடந்துச்சு. நீங்க பழிச்ச அந்த சொல் நடந்துச்சு அப்படின்னா, அது உங்கள தான் காயப்படுத்தினது ஆகும். நீங்க உங்க வார்த்தைகளால மற்றவங்கள காயப்படுத்த நினைச்சு உங்கள காயப்படுத்திக்கிறாதீங்க. ஏன்னா, அ உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கான சங்கடங்கள் உங்கள தான் ரொம்ப பாதிக்கும் அப்படின்றதுனால, அந்த அளவுக்கான ஒரு அன்பும், ஒரு இரக்க குணமும் உங்களுக்கு உண்டு அப்படின்றதுனால வந்து, கண்டிப்பான முறையில நீங்க வந்து உங்க வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருந்தீங்கனாலே, நீங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள தீர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செய்யக்கூடிய வேலைகள். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வார்த்தையில் கவனம். அது மட்டும் தான். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது தனுசு ராசியில சனி பகவான் இருக்கும்போது என்ன பலன் செய்வார் அப்படின்னா, இங்க துலா ராசிக்கு மட்டும் 3ஆம் இடத்துல தனுசு தனுசு ராசியில சனி இருக்கும்போது, நல்ல யோக பலன்கள செய்வார். பொதுவா வந்து குருவோட வீட்ல சனி வரும்போது வந்து பொருளாதார நெருக்கடிகளும், ஆ பற்றாக்குறை பட்ஜெட் போடுற மாரியான வாழ்க்கையும், பொருள் இழப்புகளையும் குடுத்துட்டே இருப்பாரு. ஆனா, இது துலா ராசிக்காரர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா அவர் வந்து நல்ல யோக பலன செய்வார். பொருளாதார முன்னேற்றங்கள குடுப்பார். பெரிய ஒரு தொழிலதிபரா வர்றதுக்கு ஒரு 1000 பேத்துக்கு 2000 பேத்துக்கு சம்பளம் குடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய மனிதரா உங்கள கொண்டு வந்துருவாரு. இது 3ஆம் இடத்துல ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது, கண்டிப்பான முறையில இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். அதே மாரி அ அடிக்கடி வந்து சிற்றூர் பயணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஊர்லேருந்து ஒரு 30, 40 கிலோமீட்டர் வந்து அடிக்கடி போயிட்டு, போயிட்டு வர மாரி வேலை நிமித்தமா, சில காரணங்களுக்காக போயிட்டு வர மாரியான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அத தவிர்க்காம செய்றதும் நல்லது தான். அது மூலியமா வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். அதுக்கு அடுத்ததா மிக முக்கியமான ஸ்தானம் வந்து வீடு, மனை, வண்டி, வாகனங்கள குறிக்கக்கூடிய 4ஆம் இடம். 4ஆம் இடம் சுகஸ்தானமும் கூட. ஸோ சுகஸ்தானமா வரக்கூடியவங்க துலா ராசிக்கு சுகஸ்தானமா வரக்கூடிய 4ஆம் கேந்திரம், 4ஆம் ஸ்தானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசி. மகர ராசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீர் ராசி. உங்க ராசிக்கு யோகாதிபதியும் சனி தான். 5ஆம் இடத்து அதிபதியா அவர் யோகாதிபதியா வந்து இன்னொரு கேந்திரம் ஏறுறாரு அப்படின்றது வந்து, யோகாதிபதி கேந்திரம் ஏறுறது மிக சிறந்த ராஜயோகம். ஸோ அந்த வகையில வந்து அ பக்தி, ஒரு நேர்மையான ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு பொருள் ஈட்டல், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு குடுத்து, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும், வண்டி, வாகன யோகங்களையும், வீடு, மனை வாங்கக்கூடிய யோகங்களையும் குடுத்து, உங்க வாழ்க்கைய வந்து மேம்படுத்துவார் அப்படின்றது 4ஆம் இடத்து சனி செய்யக்கூடிய வேலை. அடுத்ததா மிக முக்கியமான ஸ்தானமான 5ஆம் இடம். ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, கும்ப ராசி. அந்த கும்ப ராசி தான் துலா ராசிக்கு யோகஸ்தானம். யோகஸ்தானத்தில வந்து சனி அமர்றாரு. அந்த யோகஸ்தானத்தோட அதிபதியே சனி பகவான் தான் அப்படின்றதுனால, யோகஸ்தானத்தில யோகாதிபதி ஆட்சி பலம் பெறுறது வந்து, நீங்க ஒரு சுகவாசின்னே சொல்லலாம். உங்களுக்கான தேவைகள் எதுவா இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயங்களா இருந்தாலும், அது இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில நடக்குமா? கிடைக்குமா? அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டு வியந்துகிட்டு இருக்கிற நேரத்தில, அது எளிதா நீங்க நெனச்சாலே போதும். இயற்கை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துரும். ஸோ, அந்த அளவுக்கு வந்து சிறப்பான யோகத்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செய்வார். அதுபோக நல்ல புத்திரர்களையும் குடுத்து, புத்திரர்களால நற்பேறு, நல்ல மகிழ்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்க செய்வார் 5ஆம் இடத்து சனி. அ அதுக்கு அடுத்த ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம். 6ஆம் இடமா வரக்கூடியது வந்து துலா ராசிக்கு 6ஆம் இடமா வரக்கூடியது வந்து மீன ராசி. மீன ராசி வந்து ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. நோய், எதிரி, கடன் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ இந்த 6ஆம் இடத்துல குருவோட வீடா வரக்கூடிய அந்த மீன ராசியில உங்க ராசிக்கு 5க்குரிய யோகாதிபதியான சனி பகவான் அமரும்போது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நோய், எதிரி, கடன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எளிதா தீர்க்கக்கூடிய ஆற்றலையும், வலுவையும் குடுத்து, அ இன்னும் சொல்லப்போனா கடனால நீங்க வளரக்கூடிய யோகத்தையுமே வந்து அந்த 6ஆம் இடத்து சனி செய்வார். நெறைய பேத்துக்கு வெளிநாட்டு பயணங்களையும் குடுப்பார். வெளிநாட்டு யோகங்களையும் குடுப்பார். வெளிநாட்ல போய் தங்கியிருந்து வேலை பார்த்து சம்பாதிச்சு, குடும்பத்தோட நிலையை உயர்த்துறதுக்கான அனைத்து சப்போர்ட்டையும் வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் செய்வார்.
காரணம் என்னன்னா, சனி வந்து உங்களுக்கு ஸ்தான அடிப்படையில் 4ஆம் இடத்து அதிபதியா, பயணங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானத்து அதிபதியா, 4ஆம் இடத்து அதிபதியா வர்றாரு. அது வந்து 4ஆம் இடம் மகர ராசி. அது ஒரு நீர் ராசி. அந்த நீர் ராசி கிரகம் 6ஆம் இடமான இன்னொரு நீர் ராசியில அமரும்போது கண்டிப்பான முறையில வெளிநாட்டு பயணத்த குடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லலாம். வெளிநாட்டு பயணம்னு சொல்றத விட வெளிநாட்டு யோகத்த குடுப்பாருன்றத உறுதியா சொல்ல முடியும். துலா ராசிக்காரர்களுக்கு அ ஜனன ஜாதகத்துல ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பலன் செய்வார் அப்படின்னா, இங்க 8ஆம் இடமா வரக்கூடிய ராசி என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா, துலா ராசி அதிபதியான அசுர குருவான சுக்கிரனுடைய இன்னொரு வீடான ரிஷபம் தான் வந்து துலா ராசிக்கு 8வது வீடு. தன்னோட ராசிநாதனே இன்னொரு ராசிக்கு அதிபதியா வரக்கூடிய வீட்ல தான் சனி வந்து அமர்றார். 8ஆம் இடமா ஆயுள் ஸ்தானமா துலா ராசிக்கு வரும். ஸோ இங்க வந்து துலா ராசிக்காரர்களுக்கு ஆயுள் ஸ்தானமா வரக்கூடியது அவங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடான ரிஷபம் தான். ஸோ அப்படி அந்த ரிஷப ராசியில ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்துல துலா ராசிக்கு ஆயுள் ஸ்தானமா வரக்கூடிய ரிஷப ராசியில ஆயுள் காரகன் சனி அமரும்போது தீர்க்க ஆயுள் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். தீர்க்க ஆயுள் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல கல்வி இருக்கும். நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், சமூக செல்வாக்கு இது எல்லாத்தையும் குடுக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து யோகாதிபதியா வந்து ஒரு 8ஆம் இடத்துல மறையிறது. யோகாதிபதி மறையிறது நல்ல விஷயமான்னு கேட்டீங்கன்னா, நல்ல விஷயம் இல்ல தான். ஆனா வந்து அதாவது துலா ராசிக்காரர்களுக்கு ரிஷப ராசியும் அவங்களோட வீடா வர்றதுனால, அங்க சனி வந்து அமர்றது வந்து தவறில்ல. அங்க இருக்கும்போது அவர் நல்ல பலன செய்வார். அதாவது வெளி ஊர், வெளி இடங்கள வச்சு உங்களுக்கான யோக பலன்கள சனி செய்வார்ன்றது தான் இதுக்கான அர்த்தம் அதுதான். அதனால ஆயுள் ஸ்தானத்துல ஆயுள்காரகன் சனி இருக்கிறது உள்ளபடியே வந்து ஒரு நல்ல தீர்க்காயுள் யோகம் தான். உங்களுக்கான அனைத்து தேவைகளும் இறையர்களால் கண்டிப்பான முறையில நீங்க விரும்பினா போதும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். நீங்க பெருசா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அடையறதுக்கு போராட வேணாம். மனசால நீங்க நம்பிட்டீங்க, இது எனக்கு கிடைக்கும், இத நிச்சயமா அடைய போறேன் அப்படின்னு துளாராசிக்காரர்கள் நம்ப ஆரம்பிக்கிற அந்த நிமிஷம் இருந்து உங்களுக்கான தேவைகள் நிறைவேற துவங்கும். அதான் 8ஆம் இடத்து சனி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயலா இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஞானஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்கு 9ஆம் வீடா வரக்கூடிய மிதுன ராசியில சனி அமரும்போது என்ன பலன்கள் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் நம்ம சொன்ன அந்த உங்களுடைய இயல்பான வாழ்க்கை, உங்க எப்படி சொல்றது? உங்க இயற்கை இயல்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? துலா ராசிக்குன்னு சில பண்புகள் நம்ம சொல்றோம் இல்லையா? அன்பு, கருணை, பணிவு, அதே நேரத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு நடுநிலையோட செயல்படக்கூடிய அந்த இயற்கையான பண்புகள், இது எல்லாத்தையுமே வலுப்படுத்துற வேலைகள வந்து 9ஆம் இடத்துல அமரக்கூடிய ஞான ஸ்தானத்துல அமரக்கூடிய கர்மகாரகன் சனி செய்வார். ஒரு தெய்வ பக்தி, ஒரு நெறியான வாழ்க்கை, நெறி பிறழாத வாழ்க்கை எல்லாத்தையும் வந்து வாழக்கூடிய அந்த தன்மையில குடுத்து, நீங்க வணங்குறீங்களோ இல்லையோ, இயற்கையாவே இறை அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, மகாவிஷ்ணுவோட ஆசி பெற்ற ஒரு ராசிக்காரர்களா 9ஆம் இடத்துல சனி வரும்போது மகாவிஷ்ணுவுடைய பேரருள் உங்களுக்கு எப்பயுமே கிடைச்சிட்டே இருக்கும். அவ்வளோ சிறப்புகள் வந்து மிதுன ராசியில் அமரக்கூடிய சனி பகவான் துலா ராசிக்காரர்களுக்கு குடுப்பார். இதுக்கு அடுத்ததான் ரொம்ப முக்கியமான ஸ்தானம். கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் கடகராசி. துலா ராசிக்கு 10ஆம் இடமா வரக்கூடிய ராசி வந்து தொழில் ஸ்தானமா வரக்கூடியது கடகராசி. அந்த கடகராசியில உங்களோட மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அமரும்போது சொந்த தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது சொந்த தொழிலையும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இந்த மாதிரியான துறைகள், அப்புறம் இந்த அந்த உணவு சார்ந்த துறைகள், அதுலயும் குறிப்பா வந்து இந்த டீ ஷாப்பு, ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் விஷயங்கள்லாம் பண்றது. அது சார்ந்த வணிகங்கள், விவசாயம் இதெல்லாமே கூட தாராளமா பண்ண முடியும். அது போக அந்த நறுமணம் தரக்கூடிய அந்த பொருள் பூ அப்புறம் வந்து பெர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் வந்து தயாரித்து விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட செய்ய முடியும். வெளிநாடு தொடர்புடைய தொழில் அமைப்புன்றது அடிப்படையாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட், இம்போர்ட் அப்படின்னு வரும்போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளிநாட்டு தொடர்புகள் வந்துடும். ஸோ அந்த வகையிலுமே வந்து சனிச்சந்திரன் சம்மந்தப்படும் போது இந்த வகையான துறைகளில் ஒரு ஒரு நெறியோடு செயல்பட்டு நல்ல ஒரு வாழ்க்கையில் பெரிய உயரத்தை, தொழிலில் பெரிய உயரத்தை அடைவாங்கன்றதை நம்ம உறுதியாக சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 11 சொல்லக்கூடிய லாபஸ்தானம். துலா ராசிக்கு 11 சொல்லக்கூடிய லாபஸ்தானம் வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பொதுவாக நம்ம சிம்ம ராசியில் சனி வந்து அதுக்கு பகை வீடாக வர்றதுனால பெரிய சங்கடங்களை, துயரங்களை கொடுக்குன்ற நம்ம சொல்லி வருவோம். ஆனால் இங்கே ராசி அடிப்படையில், ஸ்தான அடிப்படையில் அது துலா ராசிக்கு 11ஆம் வீடாக வராதனால இறையர்களால், சிவனர்களால் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றங்களும், நீங்கள் எடுத்த செயல்கள் எல்லாத்துலேயும் வந்து தொடர்ந்து விடாமுயற்சியோடு செயல்பட்டு
பெரிய முன்னேற்றத்தை அடைகிறதுக்கும் இறையருள் உறுதுணையாக இருக்குன்றதை அடையாளப்படுத்துறது தான் 11ஆம் இடத்து சனி. அதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஸ்தானம் வந்து ராசிக்கு 12ஆம் இடம். ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசி. துலா ராசிக்கு 12ஆம் இடமாக கன்னி ராசி வருது. கன்னி ராசி துலா ராசிக்குரிய அதிபதி சுக்கிரனுக்கு நட்பு வீடு. நட்பு வீடுனா புதன் வந்து அந்த கன்னி ராசியுடைய அதிபதி. அந்த புதனும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் அந்த ராசியில் அமரக்கூடிய சனியும் ஒருத்தர் மிக நெருங்கிய நண்பர்கள். ஸோ இந்த சேர்க்கையில் அமர்வு 12ஆம் இடத்துல சனி அமரும்போது துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்பயுமே ஒரு இனிமையான ஒரு விஷயமா இருக்கும். எல்லா வகையான சந்தோஷங்களும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நண்பர்களோட பயணங்கள் போகிறது, பார்ட்டி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன சிற்றின்பங்களில் நீங்கள் உங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை வந்து தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் துலா ராசிக்காரர்களுக்கு 12ல் கன்னி ராசியில் சனி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்துலையும் சரி, உங்களுடைய பொருளாதார நிலைகளையும் சரி ரொம்ப கவனமாக திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா வீண் விரயங்களையோ சங்கடங்களையோ தவிர்த்து வாழ்க்கையில் மென்மேலும் பெரிய உயரத்தை அடைய முடியும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். மேலும் நம்ம வந்து இந்த காணொலிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் தருவார், அதாவது உங்களுடைய ராசி இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறக்கிறீங்க, அந்த நாளில் சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கோ, 12 ராசிகள் எந்த ராசியில் இருக்கோ அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில் சனி எங்கெங்கே இருக்கார். ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா கர்மகாரகன் இல்லையா. கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான யோக அவயோகங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் தான். இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் தரக்கூடியவராக இருக்கார். தீமையை தர்றதுனால அவர் கெட்டவராக நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்களை கொடுக்க போகிறார். ஸோ அந்த வகையில் வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய ராசி அடிப்படையில் சனி எங்கே இருக்கார் அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இதை விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமாக நீங்கள் சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகளை பற்றி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, விதி மதி கதி, அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலையுமே வந்து இப்போ நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில் பார்த்துருக்கோம் காணொலிகளில். இந்த 3 நிலைகள்லையும் விதி மதி கதி 3 நிலைகளின் அடிப்படையிலையும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்ணுறாரு, உங்களோட வாழ்க்கையில் அவர் என்ன மாதிரியான கர்ம வினைகளை உங்களுக்கான நற்பலன்களை தரப்போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கான உதவ நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பை நான் எடுத்து சிறப்பான முறையில் உங்களுக்கான நல்ல பலனை, சரியான பலனை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.